ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சினிமா விமர்சகர் திரு கோடங்கி இணைஞ்சிருக்காரு, அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்புல இணைந்ததற்கு மிக்க நன்றி. சார், இப்ப உத்தரவு ஒரு பக்கம், மேல்முறையீடு ஒரு பக்கம்னு திரும்பியும் ஒரு இழுபறியில இருக்கா ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ்? இல்ல, ஆக்சுவலா நீங்க இப்ப நீதிமன்றத்துக்கு அவங்க போன நோக்கமே எங்களுக்கு சென்சார் தர மறுக்கிறார்கள், அது சென்சார் தருவதாக சொல்லியும் அந்த சான்றிதழை தர மறுத்து அவங்க ரிவைசிங் அனுப்பிட்டாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு தான் அவங்களுடைய பிரேயர். இப்போ நீதிபதி அந்த ரிவைசிங் போனது தப்புன்னு சொல்லிட்டாங்க, சென்சார் உடனடியாக கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சென்சார்ல இன்னும் சில கொரிஸ் வச்சிருக்காங்க. என்ஓசி சிக்கல்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ராணுவம் தொடர்பான பல்வேறு அந்த லட்சணைகளை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அது இல்லாம சில படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட சில காட்சிகள் ஒண்ணு இருக்கு அப்படின்லாம். அந்த என்ஓசி விஷயங்களில எவ்வளவு தூரம் உடனடியாக அது நம்ம கைக்கு கிடைக்கும், அதாவது ஜனநாயகன் டீமுக்கு அது எவ்வளவு தூரம் கிடைக்கும், அதை எவ்வளவு தூரம் இவங்க மீண்டும் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்றதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு உடனே நாளைக்கே படம் வந்துடும் அல்லது இன்னைக்கு மாலையிலே படம் வந்துடும் யாராவது நினைச்சாங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு முடிவாக தான் பார்க்கப்படும். நீதிமன்றம் அவங்க கிட்ட என்ன கேட்டாங்களோ அதற்கான உத்தரவை கொடுத்திருக்கு. சென்சார் போர்டு எப்பவுமே அவங்களுக்கான அந்த விதிமுறைகளோடு அவங்க இப்ப மேல்முறையீடு போயிட்டாங்க. இப்ப மேல்முறையீடுன்னு போயிட்டாலே இந்த நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் ஏற்கவில்லைன்னு தான் அர்த்தம். அவங்க மேல்முறையீடு போன பிறகு அங்க என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கிறதோ, ஜனநாயகன் படம் இன்று வெளியாக வேண்டியிருந்தது, வெளியாகல. சிக்கல், அந்த சிக்கல் தொடர்கிறது, அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப வரைக்கும். அது எப்போ அது மாற்றம் வரும் அப்படின்னா, அந்த நடைமுறை சிக்கல் இவங்க அந்த என்ஓசி பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். பிளஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தியேட்டர்ஸ் அலோகேட் ஆகணும். இதெல்லாம் நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் சரி பண்ணா மட்டும்தான் ஜனநாயகன் வெளியில வரும். அது இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இன்னும் தள்ளி போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம கையில கிடையாது. மேல்முறையீடு தீர்ப்புக்கு பின்னாடிதான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், சென்சாரில் போயிட்டு பிரச்சனையாகி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள்லாம் படம் நின்று போன படங்கள்லாம் தமிழ்ல இருக்கு. அது ஏன்னா குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், அது 1991 எடுக்கப்பட்ட படம், அது வெளியான ஆண்டு 2007. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அது கிடப்புல இருந்துச்சுன்னு பாருங்க. அங்க நீதிமன்றத்துக்கும் போனாங்க, எல்லாமே அப்படியே கிடப்புல இருந்து கடைசியில நிறைய காட்சிகளை வெட்டின பிறகுதான் 2007 அந்த படம் வெளியாச்சு. அதனால இது இப்போ அந்த ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். பாத்தீங்களா, நாங்க நீதிமன்றம் போயிட்டோம், எங்களுக்கு உத்தரவு கிடைச்சிருச்சுன்னு அவங்க சந்தோஷப்படலாமே தவிர, பிராக்டிகல் ப்ராப்ளங்கள் புரிந்தவர்கள் ஜனநாயகன் டீமோ பட நிறுவனமோ மீண்டும் அவர்கள் சென்சார் கேட்கிற எல்லா விஷயங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தாதான் சென்சார் முழுமை பெற்ற பின்னர் தான் அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அதனால இது நடைமுறை சிக்கல் நீடிக்குதுங்க. இப்போதைக்கு வெளியீடு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுல இருக்கிற பிரச்சனையை உடனடியா தீர்வுக்கு வரவே வராது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.